துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சொந்த சந்தோஷம், உங்களுடைய ஆசைகள், ஏன் உங்களுடைய தூக்கத்தை கூட அடகு வச்சு அந்த சொந்த பந்தங்களுக்கும் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் நீங்கள் ஓடி ஓடி தியாகம் செஞ்சீங்களே, அதையெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஆனா நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்து கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஒரு பொருட்டாக கூட இன்னொரு நேரத்துல மறக்கவும், உங்களை மறந்தும் உங்களை தேவையில்லாமல் உங்கள் மீது அவதூறுகளையும் பரப்பிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. கடைசியில உங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமோ? நீங்க மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சதும், உழைச்சதும், என் பணத்தை கொடுத்து உதவி பண்ணியதும் ஒரு காலத்துல மறந்து உங்களுக்கு மிச்சம் மீதி கிடைச்சது என்ன அப்படின்னா, நீ என்ன எங்களுக்கு பெருசா செஞ்சிட்ட அப்படிங்கிற ஒத்த வார்த்தை தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் மிச்சமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது. உங்களுடைய இந்த தாராள குணத்தையும் மென்மையான நல்ல மனதையும் சுத்தி இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நீங்கள் யாருக்காக தியாகம் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் கை நழுவி தள்ளி நிற்பாங்க, நின்றிருக்காங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு உதவி என்று கேட்டு வரும் பொழுது உங்களால முடிந்த அளவுக்கு பணத்தையோ அல்லது பொருட்களையோ உங்களால முடிந்த ஒரு உதவிகளை நீங்க நிச்சயமா உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீங்க உங்களால முடிந்த ஒரு உதவியை. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது உங்களுடைய உறவினர்களால் செய்ய முடியும். இருந்தாலும் அந்த உறவினர்கள் செய்யாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஒருவேளை இவனுக்கு நம்ம உதவி செய்து கொடுத்துட்டோம்னா இவன் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விடுவானோ என்கிற ஒரு அற்ப புத்தியில் உங்களை முன்னேற விடாமல் உங்களை பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பாங்க. நம்ம செஞ்ச தியாகம் எல்லாம் வீணா போச்சேன்னு இன்னைக்கு நீங்க மனசுக்குள்ள குமரிக்கிட்டு அழுகக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த துலாம் ராசியான நீங்கள் உங்களுடைய தியாகத்தை மதிக்காதவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து சீக்கிரமா நீங்க தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஒரு மனிதர்களை வேண்டாம் அப்படின்னு நீங்க விலகி வரணும். அப்படி எப்போ நீங்க வாரீங்களோ அப்போ தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஆனா சில காயங்கள் உங்களுடைய உடல்ல வராதுங்க, ஆனா அது மனதுக்குள்ள பல வருடங்கள் வலியை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நடந்த சில சம்பவங்களை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் அமைதியாக சுமந்து கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஒருவரின் வார்த்தை, ஒருவரின் துரோகம், ஒருவரின் அலட்சியம் உங்களுடைய மனதில் இன்னும் நினைவாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க அதை ஒரு சிறிய விஷயம் என்று நினைத்தாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அனுபவமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க பொதுவா எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க நீங்க. அதனாலேயே தான் உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்கள் மனதில் அதிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கு. கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் உங்களை அதிகமாக யோசிக்க வைத்திருக்கலாம். அந்த நேரத்தில் நான் வேறு முடிவு எடுத்திருந்தால் வாழ்க்கை மாறியிருக்குமா என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு நேரத்துல என்ன செய்வது, என்ன செய்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம், இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்றெல்லாம் யோசிக்காம மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஆடிக்கொண்டு இருந்தீங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனையானது முடிந்திருக்கும். இப்பொழுது நீங்க யோசித்து பார்ப்பீங்க, அதுக்கு நான் வேறு ஒரு ஐடியாவை நானே எடுத்திருக்கலாமோ, இது மிகப்பெரிய ஒரு தவறு என் வாழ்க்கைக்குள்ள நான் எடுத்துட்டனோ அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வழி உங்களை பலவீனப்படுத்தவில்லை. அதுதாங்க உங்களை யாராலும் எளிதில் ஏமாற்ற முடியாத அளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு மனிதராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றி உள்ளது. இந்த கிரக மாற்றங்கள் வாழ்க்கையில சில சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு மன நிம்மதியும் தெளிவும் கிடைக்கும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றது. எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். இனி கடந்த கால காயங்களை சுமந்து செல்லாமல் அந்த அனுபவத்தை உங்களுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்துக்கோங்க. இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இது உங்க வாழ்க்கையில நல்ல விதமான விஷயங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்க கவனித்து பாருங்க. மறக்காம நான் இதுவரை சொன்னது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தொடங்கி அது உங்க வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும். பொருளாதார மேன்மையால் நினைத்த பணிகளை இந்த ஒரு நேரத்தில் நினைத்த ஒரு நேரத்திலே முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான சில செயல்களும் இப்பொழுது நடக்கப் போகிறது. அதனை நீங்களே புரிந்து கொள்வீங்க. வியாபார நிமித்தமான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாக்கி அந்த ஒரு அலைச்சல்கள் இன்னும் உங்களுக்குள்ள கஷ்டத்தை தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு நாளில் தான் கஷ்டங்கள் ஏற்படுமே தவிர இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்கள் நீடிக்காது. வெளியூர் பயணம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல மேம்படும். கர்வமின்றி செயல்படுவது உங்க வாழ்க்கைக்குள்ள மேன்மையை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தற்பெருமை சிந்தனைகளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உருவாக்கும். அரசு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் பலன் தர தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. துலாம் ராசி என்பர்களே, சில நேரங்கள்ல வாழ்க்கையில நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உடனடியான பலன் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைக்காது. அந்த நேரத்தில் என்னுடைய முயற்சி சரியானதா, என்னுடைய நேரம் சரியில்லையா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் தோன்றிக்கொண்டு அது தேவையில்லாத வழிகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் விதைத்த விதை உடனே மரமாக மாறாதுங்க. அதற்கு ஒரு காலமானது உங்க வாழ்க்கைக்குள்ள தேவைப்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அது போலத்தான் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த முயற்சிகள் இப்பொழுது மெதுவாக பலன் தரக்கூடிய காலம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நம்பிக்கைகள் இன்னும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நகரத் தொடங்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை கவனிக்கப்படாத உங்களுடைய திறமைகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தொழிலில் இருந்த தடைகள் குறைந்து புதிய பாதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க பொதுவா அழகான திட்டமிடல் மற்றும் மனிதர்களை கையாளும் திறமை கொண்டவர்கள் என்று கூறப்படும். அதனாலேயே சில சமயங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை அதிகமாக எண்ணி தங்களுடைய முடிவுகளையே நீங்க தள்ளி போடுவீங்க. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடுமோ என்று நினைத்து நினைத்து சில நல்ல காரியங்களை கூட நீங்க தள்ளி போடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம் கொண்டவர்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகளும் எதிர்காலத்துல ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டு நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாற வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் சிறிய ஒரு முடிவிலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.